This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா செல்லவுள்ள ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன், இந்தியா பிரான்ஸ் உறவு வலுப்படும் என எதிர்பார்ப்பு. பிரான்சில் பயன்பாடற்று கிடக்கும் ரயில் பாதைகளை மீண்டும் பயன்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய திட்டம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஐரோப்பிய வான்பரப்பை பயன்படுத்தியது தொடர்பாக சர்ச்சை. ஐரோப்பா மீதான அமெரிக்காவின் வர்த்தக மிரட்டல்கள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஐரோப்பாவை எச்சரிக்கும் இம்மானுவேல் மக்ரோன். பாரிஸ் பிராந்தியத்தின் எசோன் பகுதியில் தொடங்கப்பட்டுள்ள 100% மின்சாரத்தில் இயங்கும் அதிநவீன பேருந்து சேவை. இல-டி-பிரான்ஸ் பிராந்தியத்தில் நவிகோ அட்டைதாரர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய கார்பூலிங் வசதி. பிரான்சை மிரட்டும் நில்ஸ் புயல். நாடு முழுவதும் தீவிர எச்சரிக்கைகளை விடுத்த தேசிய வானிலை ஆய்வு மையம். தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் 3ஆம் நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா செல்லவுள்ளார். வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி மும்பையில் தொடங்கும் அவரது பயணம் பிப்ரவரி 19ஆம் தேதி டெல்லியில் நிறைவடைகிறது. மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து இந்தியா பிரான்ஸ் புத்தாக்க ஆண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மக்ரோன் இருநாட்டு வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அதனைத் தொடர்ந்து டெல்லியில் நடைபெறும் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டிலும் அவர் கலந்து கொள்கிறார். கடந்த ஆண்டு பிரான்சில் நடந்த இதே மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிலையில் இம்முறை மக்ரோன் இந்தியா செல்வது இரு நாடுகளிடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் முழுவதும் சுமார் 5700 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பாதைகள் பயன்பாடின்றி முடங்கி கிடக்கின்றன. இந்த பாதைகளில் மீண்டும் ரயில்களை இயக்குவதற்கு அதிக செலவாகும் என்பதால் மாற்றாக கார்கள் மற்றும் வேன்களை தண்டவாளத்தில் இயக்கும் புதுமையான திட்டத்தை சைசப் என்ற பிரெஞ்சு நிறுவனம் கையில் எடுத்துள்ளது. ஃபெரோமொபைல்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த வாகனங்கள் சாலைகளிலும் தண்டவாளங்களிலும் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக போக்குவரத்துக்கு சொந்த கார்களை மட்டுமே நம்பியிருக்கும் கிராமப்புற மக்களுக்கு இது பேருதவியாக இருக்கும். இத்திட்டத்தின் முதல் கட்ட சோதனை ஓட்டம் இந்த மாதம் கோர்பியர் வெட்டொலாய் ரயில் பாதையில் தொடங்கப்பட உள்ளது. இந்த சோதனை வெற்றி பெற்றால் ஆக்சிடனி, பிரிட்டனி மற்றும் நூவல் அக்விடைன் போன்ற பிராந்தியங்களுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐரோப்பிய நாடுகளின் வான்பரப்பை பயன்படுத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலில் இருந்து அமெரிக்காவிற்கு சென்ற நெத்தன்யாகுவின் விமானம் பிரான்ஸ், இத்தாலி மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளின் வான் எல்லை வழியாக பறந்து சென்றது விமான ரேடார் தரவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற அமைப்பில் அங்கம் வகிக்கின்ற 120 நாடுகளில் இந்த 3 நாடுகளும் முக்கியமானவை. ஒரு சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவரை தங்களது வான்பரப்பில் பயணிக்க அனுமதித்ததன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கவில்லை என்ற கடுமையான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் கைது வாரண்ட் உள்ள ஒருவர் சர்வசாதாரணமாக பயணம் மேற்கொள்வது சர்வதேச அளவில் கடும் கண்டனங்களை உருவாக்கியுள்ளது. ஐரோப்பா மீதான அமெரிக்காவின் வர்த்தக மிரட்டல்கள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் ஐரோப்பிய நாடுகள் இதுகுறித்து அவசர சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். வாஷிங்டன் நிர்வாகம் ஐரோப்பிய நட்பு நாடுகள் மீதான சில வர்த்தக கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருந்தாலும் அதனை ஒரு நிரந்தர தீர்வாக கருதக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிபர் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் வெளிப்படையான ஐரோப்பிய எதிர்ப்பு கொள்கையை கொண்டிருப்பதாகவும் அது ஐரோப்பிய ஒற்றுமையை சிதைக்க முயல்வதாகவும் மக்ரோன் குற்றம் சாட்டினார். குறிப்பாக டென்மார்க்கிற்கு சொந்தமான கிரீன்லாந்து தீவை விலைக்கு வாங்க அமெரிக்கா முயன்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர், நாம் இப்போது ஒரு கிரீன்லாந்து தருணத்தில் இருக்கிறோம். இது ஓர் அப்பட்டமான ஆக்கிரமிப்பு மனநிலை என்று சாடினார். அத்தகைய ஆக்கிரமிப்புகளுக்கு தலைவணங்காமலும் சமரசத்திற்கு முயற்சிக்காமலும் ஐரோப்பா தனது இறையாண்மையை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இல-டி-பிரான்ஸ் பிராந்தியத்தில் பொது போக்குவரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நவிகோ அட்டையுடன் கார் பகிர்வு சேவையை இணைக்கும் புதிய திட்டத்தை இல-டி-பிரான்ஸ் மொபிலிட்டேஸ் தலைவர் வலரி பேக்ரிஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்.
இது வெறுமனே ஒரு போக்குவரத்து வசதியாக மட்டுமல்லாமல் எரிபொருள் விலை உயர்வால் அவதிப்படும் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு வருமான வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. இதுவரை பேருந்து, மெட்ரோ, ரயில் மற்றும் டிராம் சேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த நவிகோ அட்டைகள் இனி தனியார் கார்களில் பயணிப்பதற்கும் பயன்படும் என்பது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கார் பூலிங் என்று அழைக்கப்படும் இந்த முறையானது ஒரே திசையில் செல்லும் பயணிகள் அந்த வழியாக செல்லும் கார் ஓட்டுநருடன் தங்கள் பயணத்தை பகிர்ந்து கொள்ளும் வசதியாகும். இதற்கு பணம் செலுத்த உங்கள் கையில் இருக்கும் நவிகோ அட்டையையே பண பரிவர்த்தனைக்கு கருவியாக பயன்படுத்தலாம். மேலும் சொந்த காரில் வேலைக்கு செல்பவர்கள் தங்கள் காரில் உள்ள காலி இருக்கைகளை பிற பயணிகளுடன் பகிர்வதன் மூலம் கணிசமான தொகையை சம்பாதிக்க முடியும். இதற்காக 10 மில்லியன் யூரோ மதிப்பீட்டில் பிரத்யேக செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயணிகள் தங்கள் நவிகோ அட்டையை பயன்படுத்தி கார் பயண கட்டணத்தை செலுத்த முடியும். குறிப்பாக கார் உரிமையாளர்கள் தங்கள் பயணத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் மாதம் 200 யூரோக்கள் வரை சம்பாதிக்க முடியும். 20 கிலோமீட்டர் தூரம் வரையிலான பயணத்திற்கு ஒரு பயணியிடம் இருந்து 2 யூரோக்களும் அதற்கு மேல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 10 சென்ட்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். மெட்ரோ ரயிலை விட குறைந்த செலவில் பயணிக்க உதவும் இத்திட்டத்தில் இதுவரை 50,000 பேர் இணைந்துள்ளனர். இச்செயலியை பதிவிறக்கம் செய்து பெயர், முகவரி மற்றும் பயணப்பாதையை பதிவு செய்வதன் மூலம் முன்கூட்டியே பயணங்களை முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி இதில் வழங்கப்பட்டுள்ளது. பாரிஸ் பிராந்தியத்தின் எஸ்ஸோன் பகுதியில் டெசன் 4 அதிநவீன பேருந்து சேவை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலட பிரான்ஸ் மொபிலிட்டிஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள இந்த 100% மின்சார பேருந்துகள் 2 பேருந்துகளை இணைத்தது போன்று பிரம்மாண்டமான தோற்றத்தை கொண்டுள்ளன. நீண்ட நேரம் காத்திருக்காமல் தரையிலிருந்தே மிக வேகமாக சார்ஜ் ஏற்றுக்கொள்ளும் நவீன தொழில்நுட்பம் இவற்றில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கோடை மற்றும் குளிர்காலத்திற்கு ஏற்ற தானியங்கி குளிர்சாதன வசதி, கண்காணிப்பு கேமராக்கள், போன் சார்ஜிங் பாயிண்ட் மற்றும் அகலமான தானியங்கி கதவுகள் என பயணிகளுக்கு விமானத்தில் இருப்பது போன்ற சொகுசான அனுபவத்தை இந்த பேருந்துகள் வழங்குகின்றன. போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் இருப்பதற்காக தனிப்பாதையில் இயங்கும் இவை கோர்பெயில் எசான்ஸ், எவ்ரி குர்குரான்ஸ், ரிஸ் ஒரஞ்சஸ், கிரிங்கி மற்றும் வைரி சாத்திலோன் ஆகிய முக்கிய நகரங்களை இணைக்கின்றன. மேலும் RERD ரயில், T12 டிராம் மற்றும் ZEN1 பேருந்து சேவைகளுடனும் இது இணைப்பை ஏற்படுத்துவதால் பயணிகள் எளிதாக மற்ற இடங்களுக்கு செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளை நில்ஸ் புயல் கடுமையாக தாக்கி வருவதால் தேசிய வானிலை ஆய்வு மையமான மெட்டியோ பிரான்ஸ் நாடு முழுவதும் தீவிர எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. சுமார் 30 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் நிற எச்சரிக்கையும், வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய லோட், எட், கரோன் மற்றும் ஜிரோண்டே ஆகிய பகுதிகளுக்கு அதிகபட்ச அபாயத்தை குறிக்கும் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வரும் வியாழக்கிழமையன்று அவுட பகுதியிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இப்புயல் அட்லாண்டிக் கடற்கரையிலிருந்து நகர்ந்து மத்திய தரை கடலின் லயன் வளைகுடா வழியாக கோர்சிகா தீவை நோக்கிச் செல்கிறது. இதனால் அட்லாண்டிக் கடலோர பகுதிகளில் மணிக்கு 120 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்திலும், மத்திய தரை கடல் பகுதிகளில் 150 கிலோமீட்டர் வரையிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். குறிப்பாக கோர்சிகா தீவின் கிழக்கு கடற்கரை மற்றும் பஸ்டிய பகுதிகளில் மணிக்கு 140 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்தில் மிக தீவிரமான காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது அந்த பகுதியில் வீசும் விதிவிலக்கான குளிர்கால புயல் என்று வர்ணிக்கப்படுகிறது. மழை பொழிவை பொறுத்தவரை நூவல் அக்விடைன் பிராந்தியத்தில் 1 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு நாட்களில் கொட்டி தீர்க்கும் எனவும், சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஈரம் ஊறிய நிலப்பரப்பில் இந்த புயல் தாக்குவதால் திடீர் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு மற்றும் மரங்கள் முறிந்து விழும் அபாயம் உள்ளது. மலை பிரதேசங்களான ஹவுத்த சவாய், இஸ்ஸர் மற்றும் சவாய் பகுதிகளில் கடும் பனிச்சரிவு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்படலாம் என்பதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் கார்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், அதிகாரிகள் உத்தரவிடும் பட்சத்தில் வெளியேற தயாராக இருக்குமாறும், அவசரகால உதவி பெட்டிகளை தயாராக வைத்துக் கொள்ளுமாறும் மெட்டியோ பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.